ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NRH vlogs. இன்றைக்கி நம்ம லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் தால்சா கீ ரைஸ் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலப்பருப்பு போட்டுட்டு மட்டன் எடுத்திருக்கேன் 250 கிராமு. அதையும் போட்டு ஃபுல்லாக தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு எடுத்து பார்க்கலாம். இதை அப்படியே சைடில் வச்சுட்டு அதே குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் போட்டிருக்கிறேன். பல்லாரி வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கிட்டு தக்காளி அதையும் நல்லா வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிட்ட பிறகு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, என்கிட்ட மாங்காய் இல்லை, அன்றைக்கி நான் மாங்காய் போடலை. எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கறி அதையும் ஆட் பண்ணிடலாம். புதினா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டுட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் எனக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு இதை காய் நல்லா வேக வச்சிட்ட பிறகு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு எல்லாத்துக்கும் சேர்த்தே உப்பு போட்டாச்சு. பருப்புக்கும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். கொதி வந்த பிறகு இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொதி வந்த பிறகு இறக்கிடலாம். தால்சா ரெடி. இப்போ கீ ரைஸ் செய்யலாம். கீ ஆட் பண்ணிடலாம் ஒரு பேனில். இது எல்லா ஸ்பைசஸும் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சம் எனக்கு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுட்ட பிறகு
நல்லா வணக்கிட்டு 2 கப் அரிசிக்கு 5 டம்ளரில் நான் அளவு வந்து டம்ளரில் தான் அளவு எடுத்துக்கேன். 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு அரிசி போட்டுடலாம். நல்லா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.